யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். சரி, மனம் என்று பார்க்கும்பொழுது மனதை விளக்கத்திற்காக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெளிமனம், இன்னொன்று ஆழ்மனம். வெளிமனம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் நினைவோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற இது வெளிமனதின் செயல்பாடுகள். ஆழ்மனம் என்று சொல்லும் பொழுது நம்ம உடலுக்குள்ளே இருக்கின்றது. வெளிமனம் என்று வெளியே இருக்கிறது, நினைவோடு இருக்கக்கூடியதுதான் வெளிமனம். ஆழ்மனம் என்பது நமக்குள்ளே இருக்கிறது, அதுதான் ஆழ்மனம். எப்படி உள்ளே இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆழ்மனதின் செயல்பாடுகள், நம்மளுடைய இருதயம் துடிக்கின்றது, இரத்த ஓட்டங்கள், நமக்கு உடலில் இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மூச்சு இயல்பாக இயங்குவது, இவைகள் அனைத்தும் ஆழ்மனதின் செயல்பாடுகள். இது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, அது ஆழ்மனதில் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆழ்மனம் தான் அது கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆழ்மனம் இயங்கவில்லை என்றால் அவ்வளோதான், ஆள் போயிட்ட புறப்பட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் வெளிமனம் என்பது நீங்கள் தூங்கினால் அதுவும் தூங்கிவிடும், நீங்கள் தூங்கினால் அதுவும் தூங்கிவிடும், நீங்கள் விழித்தால் மறுபடியும் அந்த வெளிமனம் செயல்படும். ஆனால் ஆழ்மனம் தூங்காது. அப்படி தூங்கிடுச்சுன்னா நான் சொன்னது மாதிரி தான். அதுபோல் இந்த ஆழ்மனதும் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஆழ்மனதின் ஏற்படக்கூடிய கருத்து பதிவுகள் தான் வாழ்க்கை முழுவதுமே மனிதரை ஆட்டி படைக்கின்றது. அதற்கு மேல் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது இறைவன் செயல் என்று சொல்கிறோம், கிரகங்கள் நிலை என்று சொல்கின்றோம், கிரகத்தின் பாதிப்புகள் அல்லது இறைவனோட செயல்னால இப்படி ஆயிடுச்சுன்னு பலவாறாக நம்ம பேசலாம். ஆனால் முதலில் நாம் சரியான நிலையில் இருக்கின்றோமா? நமக்கு ஏற்படுகின்ற இந்த தடைகள், தோல்விகள், நம்ம இருக்கக்கூடிய இந்த திறன்கள், நம்மக்கிட்ட என்னென்ன திறன்கள் ஏன் வெளிப்படாமல் இருக்கிறது, நம்ம திறமையாக இருக்க முடியவில்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனத்திற்கு என்ன காரணம் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தால் நம்மளுடைய மனம் முக்கியம் வைக்கிறது. அங்கே நம் மனதில் இருக்கக்கூடிய கருத்து பதிவுகள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி மனம் என்று சொல்லும் பொழுது நான் சொல்றேன், இரண்டாக விளக்கத்திற்காக இரண்டாக பிரிக்கிறது. மனத்தத்துவம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, மனதின் உண்மை, மனம் எப்படி செயல்படுகிறது, அதான் மன தத்துவம் என்றால் உண்மை, வேற ஒன்றுமே கிடையாது. மனம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்த ஒரு உண்மை. மனம் இப்படித்தானே யோக சாஸ்திரங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. மனதின் பதிவுகள் ஏற்படக்கூடிய பதிவுகள் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.